அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை. சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் இத்தனை விதமாக இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவரோட இல்லை அணில் பார்த்தீங்கன்னா 100 அணில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை சாமி, ஒருத்தர் வந்து கை கால் இல்லாமல் பிறகுதான் ஒருத்தர் அசிங்கமாக செய்த பாவம் அது இருக்கட்டும். உருவங்கள் எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே, வழிபாடுகள். மனிதனுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில. இப்போ உனக்கு என்ன இருக்குது, மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காவது யூஸ் ஆகுவேன்? 2 கால் வேணும், 2 கை வேணும், இல்லை 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இருக்குது, அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது, அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது, அது ஏங்கல்னா மலம் போகாது, அது ஏங்கல்னா யூரின் போகாது. அப்போ இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இது கடவுள்னு வகுத்து வச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலு இல்லையா? அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே படுகாணும். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ஒன்று முட்டாள்தன்மைகள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிறோம். ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழறதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியா எடுத்துக்கிறோம். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒண்ணு இருக்குது. இது எதுக்கு நகா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில போய் நின்னுக்குமா? ஜீரணமாகுமா? அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாளுன்னு பேரு. இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேரு. அப்போ இத்தனை பொருள் இருந்தால் தானே இயங்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே இயங்கும். மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத கும்பிட்டு எந்த கும்பிட்டு பற்று, ஆசை, பேராசை, இதை வேறுபாடு என்ன? அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன். பற்று பேராசை, அப்புறம் பற்று, ஆசை, பேராசை, இதன் வேறுபாடு. பற்று இறைவனை அடையணுன்றதும் ஒரு பற்று தான், பொண்டாட்டி பிள்ளைங்களை அடையணுன்றதும் பற்று தான். ஆனால் இந்த பற்று சுடுகாட்டுக்கு போவோம், அந்த பற்று முக்திக்கு போகும். இப்போ எந்த பற்று எனக்கு வேணுன்ற தெளிவு வேணும். அப்போ ஆசை எது? புத்தர் சொன்னாரு, ஆசை தான்ப்பா துன்பத்துக்கெல்லாம் காரணம், ஆசையை விட்டுடுப்பா அப்படின்றாரு. ஆனால் கேள்வி கேட்குறோம் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்ததுல்ல, அந்த ஆசை வந்ததுனால தானே அவர் தாங்க யாருன்னு உணர்ந்தாரு. அப்போ அதுவும் ஆசை தானே, அப்போ அவர் அதை விடலை அப்படின்றாரு. அவருக்கு வந்தது ஆசை இல்லை, அவருக்கு வந்தது வைராகியம். ஆசைன்னா ஒரு முடிவே கிடையாது. இன்னைக்கு 10 ரூபா வந்தால் போதும், அது ஒரு ஆசை. 10 ரூபா சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு 100 ரூபா வந்தால் நல்லா இருக்குமேனு யோசிக்கிறேன். அப்போ ஆசை ஒரு முடிவே இல்லை, அதுதான் ஆசை. வைராகியன்றது இதுதான் முடிவுன்னா அதை முடிச்சுட்டு நிற்கும். அதுக்கு மேலே அது புல் ஸ்டாப் தான், அதுக்கு மேலே கமாவே கிடையாது, தொடர்கதையே அங்கே கிடையாது. புத்தர் அடைஞ்சது வைராகியம். வைராகியன்ற ஒரு வாழை வச்சு ஆசைன்ற மரத்தை அவர் வெட்டினாரு. அப்போ ஆசை என்னன்னது, அடுத்து 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 அடுத்துன்னு போயினே இருந்தால்
அது ஆசை, அது வளர்ந்துக்கினே இருக்கும். பற்றுன்றது ஒன்றுத்துல மயங்கி பிடிச்சிப்போம். ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? நான் முழுமையான சீடன்னு அவருக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் அவர் குருவாக மாறுவார். குருவுக்கான தகுதி ஏன் குருநாதருக்கு நான் உண்மையான சீடன்னு யார் நினைக்கிறானோ, யார் குருநாதர் சொல்படி நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு. பாடம் பண்ணுறதுனால ஒரு ஆள் குருவாக மாறிட வாய்ப்பே கிடையாது. என் குருநாதருக்கு நான் ஒரு அடிமை, நான் சீடன் அப்படின்னு நினச்சி நின்னா அந்த சீடன் ஒரு நாள் குருவாக மாற்றுவான். ஆனால் இந்த சீடன் குருவாக மாட்டான், அந்த குரு இந்த சீடனை குருவாக மாற்றுவார். எந்த குரு, இது போஸ்டிங் இல்லை, இவ்வளோ வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இத்தனை வருஷம் செஞ்சால் கலாசி, அந்த வருஷம் முடிஞ்சால் ஒரு ஸ்கில்டு, அடுத்தது கிரேடு, அப்புறம் ஹெச்ஆர், அப்படியே போயினே இருக்கும். அந்த மாதிரி இங்கே நடக்குமானால் அந்த மாதிரி இங்கே போஸ்டிங்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உண்மை சத்தியன்னு ஒருபடி அவர் சொன்னபடி நான் நின்னால் அவரே அதுக்கான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் கொடுத்தாதான் குரு. நானாக சொல்லிக்கினா குரு இல்லை, நானாக சொல்லிக்க வேண்டியது தான், சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிறான், பெரிய பெரிய தாடி வச்சுட்டு நானும் கொடுங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். டேய் போயிடாதீங்கன்னா ஒரு கிட்னி போயிடும். அந்த மாதிரி கிடையாது. அப்போது வேஷம் போடுறவன் அவனை குருன்னு சொல்லுவான், வேஷம் இல்லாதவன் குரு சொல்லுவார். இவனுக்கு குருவுக்கான தகுதி வந்தது. அதை குரு சீடனை குருநாதர் தானாக வெளிப்படுவார். இவன் ஒரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களாம்மா? குருநாதர் சொன்னாதான் குரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் திருப்திப்படுவது எப்போது, நிறைவு பெறுவது எப்போது? திருப்தி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வருமானா சத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி திருப்தி ஒன்று வந்துட்டால் அவனுக்கு யோகமும் தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை, அந்த வாழ்க்கையே போதுன்னு பையன் இருக்கலாமே. புரியுதுங்களா? அப்போது வாழக்கூடிய வாழ்க்கை திருப்திக்கான வாழ்க்கை இல்லை. நீ அதுக்காக வரல, அதுக்காக எதுக்கு பிறகு கொடுக்குறான்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, போகலாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க செத்து போயிட்டான். ஒரு சில மதங்கள் பொதுவாகவே சொல்லிப்பேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஒரு உடலை விட்டு ஜீவன் போயிடுச்சு, அந்த ஜீவனை என்ன பண்ணுறாரு, கடவுள் அவன் பாவம் முடிஞ்சதுக்கு நம்ம தான் பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரான். தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு அந்த ஆன்மா பரிசுத்தமாக ஆனால் திருப்பி அந்த ஆன்மாவுக்கு ஒரு பிறவியை கொடுப்பாராம். இது சில மதங்கள் வந்து சொல்லுது. இது உண்மையாக பொய்யான்றது அப்புறமா இருக்கட்டும். ஆனால் சுத்த பிறவிக்கான வேலை என்ன? உன் பக்கத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு, செத்தனெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருப்பா. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவனை சுத்தப்படுத்திட்டாரு. சுத்தப்படுத்தினவருக்கு எதுக்கு பிறவி கொடுக்கணும்? சுத்தமாக வரவன் இங்கே ஏன் கஷ்டப்படணும்? படைச்சதெல்லாம் அவன் தான் உண்மை இருந்தால் இங்கே இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் ஏன் வரணும்? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே யாரும் சுத்தமாக இல்லை, எல்லாரும் சுத்தமாக இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். 10 ரூபானா எல்லா பாக்கெட்லையும் 10 ரூபா இருக்கணும், 1000 ரூபானா எல்லாரும் 1000 ரூபா இருக்கணும். ஏற்றத்தாழ்வு யார் படைச்சது? அப்போ கடவுள் படைக்கலை, அவன் கர்மா படைக்குது. கடவுளுக்கு வேலை இல்லைன்னு ஐயா சொன்னது காரணம், உன்னை அவன் படைக்கலடா, நீ தாண்டா உன்னை படைச்சிக்கிற. புரியுதுங்களா? இது இந்த வாழ்க்கை திருப்திக்காக வாழ்க்கை இல்லை. எந்த வாழ்க்கை வந்தாலும் ஒரு மனுஷன் இது போதும்னு இருந்தால் அந்த வாழ்க்கை திருப்தி. அந்த வாழ்க்கை நரகமாக கூட இருக்கும், பரவாயில்லப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு யாராவது துணிஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அவன் இந்த வாழ்க்கை தான் திருப்தியான வாழ்க்கை. அவங்க பிச்சைக்கார கூட இருக்கலாம், அவன் வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அவன் ஓலை வீட்டில் இருந்தாலும் அவன் தான் கோடீஸ்வரன். பணக்காரன் வீட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே யாரும் கோடீஸ்வரன் இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவையே அடங்கலையே. எனக்கு இது போதும், நான் நல்லா இருக்கிறேன்னு யாராவது சொல்லிட்டால் அந்த ஒரு வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை. யார் சொல்லுவான்? யாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ யாருக்கும் திருப்தியும் இல்லை. ஆத்மா நம்ம நோட்டு பெருசாக இருந்தது. பாதம் ஏன் அவ்வளோ சின்னதாக வச்சுருக்கோம்? மூர்த்தி எவ்வளோ பெருசாக ஆனாலும் அது சிறப்பு, பாதம் எவ்வளோ சிறுசானாலும் சிறப்பு. ஏன் அவர் எவ்வளோ பெரிய செருப்பு போடுவாரோ அவ்வளோ பெரிய பாதத்தை அங்கே வச்சுருக்கலாம், ஆனால் வைக்கல. காரணம் என்னென்னா
சிற்ப சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் பண்ணால் அதை அந்த இலக்கணத்தோடு பண்ணணும், இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லைன்ற விஷயம் இல்லை, நான் அந்த வேலையை பண்ணுறேன்னா அந்த வேலையில் ஒரு ஒழுங்கு வேணும். அப்போது நான் ஒரு தெய்வமாக பார்க்குறேன், தெய்வத்துக்கான பாதத்தை நான் வைக்க போகிறேன், முடிவு பண்ணியாச்சு. அப்போது சாஸ்திரப்படி, சிற்ப சாஸ்திரப்படி அப்படின்னா அந்த சிலை எவ்வளோ பெருசானாலும் சிலைக்கு பெருசு சிறப்பு, பாதம் எவ்வளோ சிறுசானாலும் அந்த பாதத்துக்கு சிறப்பு. அந்த பாதம் கூட எப்படியாப்பட்ட பாதம் அப்படின்னா, பாதம் பார்த்தோன்னா அடிப்பீடம் கோணையாக இருக்கும். ஏன் அடிப்பீடம் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும், மேலே தாமரையிலேருந்து வர பாதம் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன் பண்ணுறது பண்ணுங்க, ஒரு நல்ல கல்லில் பண்ண வேண்டியதானே அப்படின்னா, அது நல்ல கல்லுன்றதுனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். ஆண் தெய்வங்களை எந்த கல்லில் பண்ணுவாங்களோ அந்த கல் தான் எனக்கு வேணும். கண்டிஷன் 1. ஆண் தெய்வத்தை எந்த கல்லில் பண்ணுவீங்களோ அந்த கல்லில் தான் நான் பாதம் செய்யணும். பெண் தெய்வங்களை பண்ணக்கூடிய கல்லில் பாதம் பண்ணக்கூடாது. அழி கல்லுலேயே எனக்கு பண்ணக்கூடாது. இவ்வளோ கண்டிஷனுக்கு அப்புறம் தான் அந்த இடம். சரி சாமி, நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் நீ சொல்லக்கூடிய கல் பெருசாக இருக்குது, செலவு ஜாஸ்தி ஆகும். சிறுசாக ஒன்றுக்குது, ஆனால் பீடம் கிராஸ் ஆகும். ஆனால் பாதத்து மலர்லேருந்து எல்லாம் கரெக்டாக வரும். பீடம் கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கல்லில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலையை முழுமையாக சிறப்பாக பண்ணணும். இதுதான் ஐயாவோட செயல். இல்லைன்னா பண்ணாத போயிடு, அதை நானே பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஐயாவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அவ்வளோ சிறப்பாக யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை இவ்வளோ பாடுபட்டு தான் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே பண்ணதே பாதம் சின்னதாக இருக்கிறதுக்கு காரணமே அது சிறப்பு பெருசுன்றதுக்காக தான் அவ்வளோ சின்னதாக பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.